ஹாய் நண்பா, நண்பி. நான் உங்கள் இலங்கையின் தளபதி ரசிகன். நண்பா, தளபதி ரசிகர்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில நண்பா நான் அந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணேன். ஆனால் தளபதி ரசிகர்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதி 69 மூவி அப்டேட், தமிழக வெற்றிக்கழக அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலில். அதுக்கப்புறம் நண்பா, மொபிட்டல் டயலாக் பேக்கேஜஸ் மற்ற சிம் பற்றின தகவல்கள் வந்துட்டே இருக்கு நண்பா. ப்ளீஸ் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி ரசிகர்கள் இருக்கிற நம்பிக்கையில் நண்பா இந்த யூடியூப் சேனலை நான் கிரியேட் பண்ணேன். ப்ளீஸ் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் நண்பா. இப்போ நண்பா, மொபிட்டல் இசிம் ஆக்டிவேட் பண்ணுற முறை என்னென்னு சொல்லப்போகிறேன் நண்பா. இது மொபிட்டல் செல்ஃப் கேர் ஆப்ஸ் நண்பா. எஸ்எல்டி மொபிட்டலோட செல்ஃப் கேர் ஆப்ஸ். இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிருங்க நண்பா. இதுக்கு நண்பா, இதில் கெட் யுவர் இசிம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிருங்க நண்பா. இதுக்கப்புறம் நண்பா, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பை யுவர் இசிம் நியூ ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிருங்க நண்பா. இதுக்கப்புறம் நண்பா, ஸ்டாண்டர்ட் சிம் டு இசிம் நியூ இசிம் கனெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்பா, ஸ்டாண்டர்ட் சிம் டு இசிம்ன்றது நீங்கள் முதல் வச்சுருந்த சிம்மை இசிம்மாக கன்வெர்ட் பண்ணுறது. நியூ இசிம்ன்றதை நீங்கள் நியூ இசிம் ஆக்டிவேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நியூ இசிம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் 15 GB டேட்டா ஃப்ரீயாக கிடைக்கும். அதோடு சேர்ந்து 100 நிமிஷம் எனி நெட்வொர்க் கோல் கதைக்கலாம் நண்பா. அது ஃப்ரீயாக கிடைக்கும் நண்பா. இப்போ நாம் நியூ சிம் கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பா, செலக்ட் டிவைஸ் மாடல் அப்படின்றது நீங்கள் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குது நண்பா. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் மாடல் இல்லைன்னு சொன்னால் இல்லை லாஸ்ட்டில் பாருங்கள், அதர் மாடல்ஸ்ன்னு இருக்குது. இதே கொடுத்துருங்க நண்பா. இதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் மை டிவைஸ் இஸ் இசிம் கம்பர்டபுள் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிருங்க நண்பா. இதில் செலக்ட் கண்ட்ரின்னு கேட்குது நண்பா. நீங்கள் எந்த நாடுன்னு கேட்குது, ஸ்ரீலங்கா. இதுக்கப்புறம் நண்பா, என்டர் யூஐசி உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் கேட்குது நண்பா. இதை கிளிக் பண்ணிட்டு நண்பா, இதில் என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் கேட்குது நண்பா. உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க நண்பா. இதில் நண்பா ஓடிபி கேட்குது. உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு இந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்க நண்பா. இதை கிளிக் பண்ணி நண்பா, இதில் செலக்ட் யுவர் மொபைல் நம்பர். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற நியூ இசிம்மோட நம்பர் நண்பா. உங்களுக்கு பிடிச்ச நம்பரை அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க நண்பா. நான் 129 கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பா. இதுக்கப்புறம் சப்போமீட்டர் அப்படி இருக்கிறது நண்பா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவேட் யுவர் நியூ இசிம் கனெக்ஷன் நியூ எஸ்எல்டி மொபிட்டல் மொபைல் நம்பர். இதான் நண்பா உங்களோட நம்பர். இதுக்கப்புறம் அப்படியே உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நண்பா. இதில் ஃபர்ஸ்ட் நேம், இதில் இன்னொரு நேமை நான் கொடுத்துக்கிறேன் நண்பா. லாஸ்ட் நேம். இதுக்கப்புறம் நண்பா அட்ரஸ் கேட்குது நண்பா. அட்ரஸ் தான் நண்பா.
இதுக்கப்புறம் நண்பா நீங்கள் எந்த சிட்டியோ அந்த சிட்டியை இதில் வந்து சொல்லி கிளிக் பண்ணிக்கணும் நண்பா. நீங்கள் வந்து ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஜெஃப்னானா ஜெஃப்னா, கொழும்புனா கொழும்பு, இல்லை இந்தியான்னு சொன்னால் உங்களோட சிட்டி எதுவோ அந்த சிட்டியை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது நண்பா. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்க காண்டாக்ட் நம்பர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நண்பா. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் நண்பா.